ஹலோ மேக்ஸஸ், வெரி குட் மார்னிங். 12th மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 9.53 ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வந்து விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா y = மாடுலஸ் காஸ் எக்ஸ் என்ற வளைவரை எக்ஸ் அச்சு கோடுகள் x = 0 மற்றும் x = π ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு கிராஃபில் இந்த ப்ராப்ளத்தை விசுவலைஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக காசெக்ஸோட கிராஃப் நம்ம வரைவோம். அந்த கிராஃபில் நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிரும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கக்கூடிய கர்வ் எல்லாம் என்ன ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே ஷிஃப்ட் ஆகிரும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to π அப்படிங்கும்போது. ஸோ இதை எப்படி ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் வெர்ஷனில். அதுக்கான லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு geogebra.org/classic கொடுத்தீங்கன்னா வந்துடும். சரி, இப்போது இதே இன்புட் பாரு பார்த்தீங்கன்னா நமக்கான கீபோர்டு வந்துடும். இதில் காஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராஃப் வரையலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இதுதான் என்டர் கீ கொடுத்தீங்கன்னா காஸ் எக்ஸோட கிராஃப் வந்துடும். பொதுவாக இந்த ட்ரிக்னாமெட்ரி கிராஃப்ஸ் வரையும் போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரைட் கிளிக் அந்த கிராஃபிக்ஸ் வியூ ஓப்பன் செட்டிங்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே எக்ஸ் ஆக்சிஸ் ஓப்பன் ஆகும். இல்லைனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதில் π/2ங்கிற மெஷர்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது பாருங்கள் எல்லாமே ரேடியன்ஸாக மாறிடுச்சு. இந்த கிராஃபை கிளிக் பண்ணியும் இந்த ஸ்டைல் பாரை கிளிக் பண்ணி இதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் f(x) = cos x அப்படிங்கிறதுடைய கிராஃப். இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏபிஎஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னால ஏபிஎஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னு லேபிள் ஆகிருக்கு. ஸோ எஃப்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த நெகட்டிவாக இருந்த போர்ஷன்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இதை இந்த ஆக்சுவல் கிராஃபை ஹைட் பண்ணிட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் காஸ் எக்ஸ் அதோடைய கிராஃப். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்டர்வல் பாருங்கள் 0 to π வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நம்ம ஜியோஜிப்ராவில் என்ன பண்ணுவோம்னா இன்டெக்ரல் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அதில் போனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்டு வேல்யூ நம்ம கொடுப்போம். சரி, ஃபங்க்ஷனுங்கிறது என்னவா லேபிளாக இருக்குன்னா இங்கே ஜீன் இருக்குது. இப்போ ஜீனு கொடுத்துங்க. ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, எண்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா π. பிஐன்னு கூட நம்ம டைப் பண்ணலாம். அல்லது இந்த கீபோர்டில் போயிட்டு 1 to 3ல் போனீங்கன்னா பையங்கிற சிம்பிளும் இருக்கும், அப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க, உங்களுக்கான ஆன்சர் நான் கிடைச்சி பாருங்கள். 2ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம். அல்லது செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஸ்டைல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இந்த ஃபில்லிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துடைய கிராஃபிக்கல் அப்ரோச்சை நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.